ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ உள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க. அதுவும் முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட முடி உதிர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதுக்காக நம்ம ஆன்லைனில் கடைகள்லாம் அதிகமாக காசு கொடுத்து சீரம், ஆயில் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இயற்கையான முறையில் ஸ்ப்ரேயும் ஆயிலும் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி கொட்டின இடத்துலலாம் குட்டி குட்டி முடிகள் வந்து வளர ஆரம்பிக்குங்க. ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க அது சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க, ரோஸ்மெரி லீவ்ஸுங்க. இது ஆன்லைன்லேயுமே வந்து கிடைக்கிது. இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் வந்து நாட்டு மருந்து கடைகளில் தாங்க வாங்கியிருக்கேன். 50 கிராம் வந்து 40 ரூபா ரேஞ்சு கொடுத்தாங்கங்க. இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வாங்கி வச்சுருந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்குல்ல, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குமே சேர்த்துக்கோங்க. அதாவது வெந்தயத்தோட ரோஸ்மெரி லீவ்ஸோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருங்கங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகணுங்க. அந்த அளவுக்கு இது நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன். இது நல்லா வந்து கொதித்து பாதி அளவுக்கு வற்றி வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வற்றி அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள், தண்ணியோட கலரு. இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த வாட்டரை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. நான் வந்து ரோஸ் வாட்டர் பாட்டில் வந்து காலியாக இருந்துச்சுங்க. அது ஸ்ப்ரே டைப்பில் தான் இருக்கும். அந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஹேரில் வந்து, அதாவது வேர்க்கால்கள் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னல் போட்டுட்டு படுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தினமும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குங்க. முக்கியமாக வந்து அந்த முன் நெற்றியிலலாம் வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடங்களில் கூட இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 1 வீக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு வந்து அதில் வந்து குட்டி குட்டி முடிகள் வந்து வளர ஆரம்பிக்குங்க. நீங்களே பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹேர் ஸ்ப்ரேங்க இது. ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஆன்லைனில் கடைகளெல்லாம் அதிகமாக காசு கொடுத்து சீரம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக ரோஸ்மெரி ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. இதை நீங்கள் 1 வீக்குக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம். அந்த 1 வீக்கும் யூஸ் பண்ணும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, வெளியே வைக்க வேண்டாம். நீங்கள் நைட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அது கூலிங் கொஞ்சம் கம்மியானோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி 1 வீக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ரெடி பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ண உடனே ஹேர் வந்து ஸ்டிக்கியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படிலாம் இருக்காதிங்க. நார்மல் வாட்டர் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டுங்க. இப்போ இதில் வந்து நான் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 150 ml எடுத்துருக்கேங்க. இந்த பாட்டிலோட அளவு பார்த்தீங்கன்னா 200 mlங்க. இதில் நான் 150 ml மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3மே சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நுரையெல்லாம் அடங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த முழுமையாக ஆறின பிறகு ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் காட்டன் துணியில் கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரோஸ்மெரி ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு கூட 3 மந்த்ஸ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ இதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி
தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தினமும் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க பாருங்கள், அந்த நேரத்தில் வந்து 2 முறை மட்டும், வாரத்தில் 2 முறை மட்டும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. தினமும் அப்ளை பண்ண வேணான்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோங்க. அது வந்து குளிர்ச்சி உள்ள பொருட்களுங்க. அதனால் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் வந்து ஒத்துக்காது. அதனால் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை மட்டும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப மட்டும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி சொன்ன 2 மெத்தடுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 வீக்லேயே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. முழுசாக வந்து 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து தினமும் எடுத்துக்கணுங்க. அப்போ இன்னுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. இல்லைனா கருவேப்பிலை திப்பி திப்பியாக இருக்குங்க, அதனால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கருவேப்பிலை மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் தினமும் குடிச்சிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குங்க, ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்து இன்னொரு ட்ரிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காய் வந்து ஒரு 4 நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதையுமே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணால் 1 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் சீசனில் வந்து கிடைக்கும் போது நிறைய வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 க்யூபை மட்டும் நம்ம போட்டு நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருங்க. ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஒரு நாள் வந்து கருவேப்பிலை மோர் குடிங்க. இந்த மாதிரி தினமும் வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம என்ன தான் வந்து வெளியே ட்ரீட்மெண்ட் வந்து முடிக்க வந்து பண்ணினாலுமே உள்ளேயும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மாதமாவது ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.